வர மேனேஜர் சார் காலையில வாக்கிங் போலியா? அதான் போயிட்டேன்டா. வர மேனேஜர் எப்படி கரெக்ட் பண்றது நானே முழிச்சிட்டு இருக்கேன். சவுண்ட் போடுறீங்க, சவுண்ட் போடுறீங்க. சவுண்ட் விட்டது நீயா? ஏய் நான் இல்லடா, நான் எங்கடா விட்டேன்? பயத்துல என்னென்ன பண்ணுது பாரு. ஹாய் கைஸ். சத்தம் போடாத, மேனேஜர் வர போறாரு, வந்து நில்லு வா. நம்ம வந்துட்டோம்ல, இனிமே காலகட்டம். நான் தான் மேனேஜர். யோ வரவும் போறவங்களாம் நான் தான் மேனேஜர்னு போய் அங்க நில்லையா போயா. மேனேஜர் வந்துற போறாரு. நான் தான் மேனேஜர். நானும் தான் மேனேஜர். நானும் தான் மேனேஜர். நானும் தான் மேனேஜர். நான் தான் புது மேனேஜர். மேஜிக் தட்டி சொல்றாருன்னா இவர்தான் மேனேஜரா இருக்கும். சார் வணக்கம் சார். எஸ் சார், என் பேர் நாராயணன், இங்க சூப்பர்வைசரா இருக்கேன். ஆரம்பிச்சிட்டாயா? நீங்க தீர்க்காசா இருக்கணும்ட்டு வரவழில கோயில்ல வந்துருச்சு, தாயத்தெல்லாம் எடுத்து வந்திருக்கேன் சார். அப்படியா? இந்தாங்க சார். எல்லாரும் ஆபீஸ்க்கு வந்தா பொக்கே கொடுத்து வர இருப்பீங்க, புதுசா தாயத்தை கொடுத்து வர இருக்கிறீங்க. அது செய்வன. வெரி குட். கா 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 வெல்கம் சார். ஹை லைக். யோ என்ன தாயத்துக்கு போல வெத்தலை பாக்கு இருக்கு சார்? அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். கையில வெத்தலை பாக்க மாத்தி நிச்சயதார்த்தம் பண்ணிக்கங்க. ஏய் அப்படியா? சார் மன்னிச்சிங்க சார், மாத்தி கொடுத்துட்டேன். உங்களுக்கானது இங்க இருக்கு. இந்தாங்க சார். சார், இவருக்கு இதே வேலைதான். எந்த மேனேஜர் புதுசா வந்தாலும் தாயத்தை எடுத்து கொடுத்துருவாரு. அடி வெள்ள பூசணிக்கா. இவர் தாயத்து கொடுத்த ஒரு மேனேஜரும் இன்னைக்கு உயிரோட இல்ல சார். ஏய் எனக்கு வேணாண்டா, ஆளை கொல்ல பாக்குறீங்க. மூணார்ல இருந்து முருகேசன் ஒரு மேனேஜர் வந்தாரு. மூணார்ல இருந்தா? மூணாவது நாளே தூங்கிட்டு இருக்கும் போது மூச்சு அடைச்சு செத்து போயிட்டாரு சார். போட்டு விட்டா மூச்சு அடைச்சு செத்து போயிட்டாரா? என்னையா சொல்றீங்க? அவ்வளவு ஏன் சார், குடியாத்தத்துல இருந்து குமரேசன் ஒருத்தர் வந்தாரு. அவரு குடியாரன்ட்ட வம்பிழுத்து இருக்காரு. அவன் கம்பாலியே அடிச்சு கொண்டுட்டான். கம்பாலியே அடிச்சு கொண்டுட்டானா? ஐயோ ரொம்ப பயமுறுத்தாயில. தண்ணிய குடிப்போம். எப்படியாவது இந்த ஆளு காக்கா பிடிச்சி பெரிய ஆளா இல்லன்னு பார்த்தா எதையாக சொல்றாங்க. என்ன இருக்குடி சார், நான் உங்க கூட முங்கிலாடும் சொல்லி பொறாம சார் இவங்களுக்கு. அப்படியா? பூமிநாதா ஒழுங்கா போயிடு. அவர் இன்னைக்கு தான் முதல்ல வந்திருக்காரு. சார் அதை மிச்சம் வைடா. அவர் புதுசா வந்திருக்காரு, மிச்சம் வைடா. டேய் டேய் டேய். யார பார்த்து பேசுற? பூமிநாதனா, இது என்னடா புது பிட்டா இருக்கு? யார பார்த்து பேசுற? பின்னாடி தான் யாருமே இல்லையே சார். தாய்த்தால செத்து போன முன்னாள் மேனேஜர் பூமிநாதன் இப்ப ஆவியா வந்திருந்து உங்ககிட்ட பேசுறாரு சார். என்ன எதுக்கு பார்க்கணும்? புது மேனேஜர் கிட்ட பழைய மேனேஜர் பொறுப்பை ஒப்படைக்கணுமா இல்லையா? ஏதோ புது ரூட்டை செலக்ட் பண்ணிட்டாங்க சார். ஆவிநாதன் பூமிநாதன் ஃபைல் நீட்டுறாரு பாருங்க. வாங்க ஃபர்ஸ்ட். ஃபைல் நீட்டுறாரா? எங்கடா இருக்காரு? இந்த பக்கம் தான். எங்கடா? எதுவும் இல்லையே. பூமிநாதன் சார், ஐயோ வந்த அன்னைக்கே பாடா படுத்துறாங்களே சார். பூமி ஒரு முன்கோவி, டக்குன்னு வாங்குங்க சார், இல்லனா அடிப்பாரு. அடிப்பாரா? பூமிநாதன் சார், சார் எங்க சார் இருக்கீங்க? சார், உங்களை ஹக் பண்றதுக்காக கை நீட்டுறாரு சார், கட்டி பிடிங்க. ஹக் பண்ணணுமா? கையை தூக்குங்க சார். சார் உங்களை அப்படியே ஒரு லிப்லா கேக்குறாரு, கொடுங்க. ஆவி தானே, நல்லா வாயை கழுவிக்கலாம். லிப்லாக்கா விட்டா பஸ் நைட் பண்ண சொன்ன இருக்கு. போங்கடா நீங்களும் உங்க ஆபீஸ். என்னடா அப்படி பண்ணிட்டீங்க? நாராயணா அடிங்க. புது மேனேஜர் வந்துட்டாருன்னு ஓவரா பீத்திக்கிட்ட. அடி எப்படி ஆவியை வச்சு கண்ணை நோண்டணுமா? நீ எங்களை வச்சுக்கோ, வரட்டுமா? மல்லே 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 நான் மருத மல்லே டிங்கு சிக்குது டிங்கு சிக்குது. ஹோய் இஷா 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 இஷா. அச்சோ இவனா? ஐயோ பார்த்தா சொல்லுவானே. சந்தியா சார், என்ன சார் இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? அங்க பாருங்க துணி இருக்கு, வந்து தொடங்க வாங்க. ஏய் அரிசி கூடனே ஓவரா பேசினா துடைக்கிறதுக்கு தும்பிக்க இருக்காது சொல்லிட்டேன். டென்ஷன் ஆகாதீங்க சார். யாருன்னு தெரிஞ்சா அனில் குஞ்சு மாதிரி ஹெல்ப் பண்ணுவல. ஏண்டா காண்டாம இருக்கா குட்டி மாதிரி இருந்துகிட்டு அனில் குஞ்சா போடா. சார் என்ன சார் வெக்கப்படுறீங்க? அது ஒண்ணு இல்லடா,
நம்ம ஆபீஸ்ல நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். லவ் பண்றீங்களா? யாரு சார்? அது வேற யாரும் இல்லடா, ஏன் சந்தியா. சந்தியாவா? சந்தியாவை லவ் பண்ற? ஆமாடா அரிசி முட்டை. அதுவும் என் காதல நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ண போறேன் தெரியுமா? எப்படி? ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, அதுல வச்சு ரிஜிஸ்டர் பண்ண போறேன். ஃபிங்கர் பிரிண்ட்லயா? வாடா வாடா வாடா. என்ன சொல்றான் இவன்? சின்சிக்கா 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 சின். ஐயோ, சந்தியா 9 மணிக்கு வருவா. வந்து அவ விரல இது மேல வைப்பா. அவ விரல மேல என் விரல வச்சு என் காதல ரிஜிஸ்டர் பண்ண போறேன். அது வரைக்கும் யாரையும் இதுல விரல வைக்க விட மாட்டேன். என்ன பண்றப்பா? குங்குமம். ஐயோ, நான் கூட இல்ல பாத்தீங்க. மங்களகரமா என் காதல ஆரம்பிக்கணும். கொன்றுவேன் ராஸ்கல். இன்னைக்கு எப்படியாவது இந்த குங்குமத்தை அவன் நெத்தியில வைக்காம விட மாட்டேன். சந்தியா வர டைம் ஆயிடுச்சு. என்ன சார் ஃபீலிங்ஸா? இப்ப பாருங்க நம்ம ஃபீலிங்க. டேய் அரிசி மூட்டை, எங்க போயிட்டான்? சரி, அவன் போனது நல்லதுதான். டைம் 9 ஆயிடுச்சு. எஸ் எஸ் எஸ். பரப்பரா. ஐயோ, சந்தியா வரல, சந்தியா வரல. டேய் 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 டேய், என்னடா பண்ற? எதுக்கு என்ன தடுக்குறீங்க? அதெல்லாம் முடியாது, நீ போ. ஏய், நான் வேலைக்கு போன அவசரம் உள்ள போணும். டேய், அவசரமா வந்தா பாத்ரூம் போடா. போடா 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 போடா. அப்பாடா. சந்தியா வந்தவனே என் காதல அவ காதல சொல்லி, ஐயோ ஐயோ டைம் ஆயிடுச்சு. வர 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 வர. கரெக்ட் டைம். டேய் டேய் சார், ஏன் சார் அதுல கை வச்சீங்க? நீ வைக்கல, நான் வச்சேன். சார், வயசான காலத்துல டிஆர்எஸ் வாங்கிட்டு வீட்டுல வாழ்றதை விட்டுட்டு இங்க வந்து என்ன வேலை பாக்குற நீ? ஆனந்த், அது டிஆர்எஸ்ல தம்பி, விஆர்எஸ். இத மட்டும் வக்கனையா பேசு. இதுல எதுக்கு கை வச்ச நீ? இங்க பாரு, வச்சிட்டு ஒழுங்கா உள்ள வந்து வேலை செய். பரோட்டா சூரி மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வச்சிட்டீங்களா? ஆஃபீஸ் பாயா இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சார் சார், குட் மார்னிங் சார். கேட்கல. குட் மார்னிங் சார். கேட்கல. குட் மார்னிங் சார். சத்தமா. சத்தமாவா? குட் மார்னிங் சார். கேட்டுச்சிங்களா சார்? சார், ஏண்டா குட் மார்னிங்க குண்டு போடுற மாதிரியாடா சொல்லுவேன்? குட் மார்னிங்கடா குண்டு பையா. சார் கண்ணு வைக்காதீங்க சார், ஒல்லி ஆயிடுவேன். யாரு நீ? ஒல்லி ஆயிடுவ. ஐயோ, நாட்டுல பஞ்சம் வந்து பப்பரக்கான்னு பல்லேலக்கா டான்ஸ் ஆடினாலும் ஓ உடம்பெல்லாம் குறையாதுடா. சார் லஞ்சுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் போய் வாங்கி வந்து வச்சிருவேன். என்ன மறந்தாலும் இந்த லஞ்ச் வாங்குறத மறக்க மாட்டேன்றியே. எல்லாத்தையும் கேட்டு கேட்டு வாங்கிட்டு வந்துடுறியே. எல்லாம் ஒரு புதுநல நோக்கத்தோட தான் சார். இருக்கட்டும் இருக்கட்டும், ஓகே. எனக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வா. அதுல லெக் பீஸ் இருக்கணும். எங்கேயாவது ரெக்கைய வாங்கிட்டு வந்த அப்புறம் ஓ ரெக்கைய உடச்சு விட்டுருவேன். சார், என் லெக் சைஸுக்கு உங்களுக்கு லெக் பீஸ் வாங்கிட்டு வரேன் சார். டேய், நான் யானை பிரியாணி கேட்கலடா, சிக்கன் பிரியாணி கேட்டேன். சிக்கன் பிரியாணி காலையில தான் சாப்பிட்டோம். நம்ம தயிர் சாதம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சார். பக்கத்து தெருல ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க சார். அங்க தயிர் சாதம் சூப்பரா இருக்கா சார். மாதுளப்பழம் போட்டிருக்காங்க. டேய், எனக்கு வெஜ் ஒத்துக்காதடா. சார், வெளியில அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சூடா பிரியாணி சாப்பிடாம குளு குளுன்னு தயிர் சாதம் சாப்பிடுங்க சார். குளு குளுன்னு இருக்கும். ஓ, இன்னைக்கு ப்ரொடக்ஷன்ல தயிர் சோறா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. சரி, ஏதோ சொல்ற. சரி, வாங்கிட்டு வா. சூப்பர் சார், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். தயிர் சாதம் வாங்கியாச்சு. இது என்ன பண்ணலாம்? பாதி அமுக்குவோம். போதும், கண்டுபிடிச்சிருவோம். அடுத்து என்ன வேணும்? சரி, போய் கேட்டு வருவோம். மேடம், ப்ராஜெக்ட்டை விடுங்க. யூ சோ ஸ்வீட்.
சோ பியூட்டி. ஹே நிஜமா? நிஜமா? ஆனா நான் இப்ப சொன்னப்ப உங்களுக்கு ஹாப்பியா இருந்துச்சுல? அதே மாதிரி என்ன ஏதாவது சொல்லுங்க. ஹே உன்னோட ஐப்ரோ ரொம்ப அழகா இருக்கு. கடை அட்ரஸ் சொல்றப்ப வாங்கி ஒட்டிக்கிங்க. ஹே சோ கியூட் யா. இவங்கிட்ட இருந்து என்னத்தை புடுங்கலாம்? பஜ்ஜி சாப்பிடலாமா இல்ல வேற ஏதாவது? சரி ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணுவோம். சார் மேடம் பாத்து. குட் மார்னிங் சார். வாடா லால்குடி லக்கேஜ் பாய். என்ன லஞ்சுக்கு ஏதாவது வேணும்னு கேட்க வந்தியா? ஆமா சார். அதெல்லாம் எதுவும் வேணாடா போடா. சார் என்ன சார் மதிய நேரத்தை சாப்பிடாம வயிற்ற காய போடுறீங்க? ஏதாவது போண்டா பஜ்ஜி வாங்கி சாப்பிடுங்க சார். ஏய் மதிய நேரத்துல எப்படா பஜ்ஜி போண்டாலாம் திப்பாங்க? போண்டா முக்கா. சார் சாப்பிட்டு பாருங்க சார். பக்கத்து ஒரு கடை இருக்கு சார், புசு புசு பஜ்ஜி கடைன்ட்டு. அந்த கடையில பஜ்ஜு போண்டாவும் போற ஸ்டைல பார்த்தாலே ஒரு 4-5 வாங்கி இறக்கணும்னு தோணுது சார். ஏய் சோத்து முட்டைங்க வா. போண்டா பஜ்ஜி வித்தா உனக்கு கமிஷன் தரான்னு சொன்னான் அவன். சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நம்ம அந்த வழியா தான் கடைக்கு போனா அந்த கடையை தாண்ட முடியாது சார். ஏன் நடுவுல குழி நோண்டிட்டாங்களா? ஜோக் சிரி. ப்ளீஸ் சார். சாவடிச்சிரு அதெல்லாம் வேணாடா போடா. சார் சார் அந்த கடையில போண்டாவும் பஜ்ஜியும் போற ஸ்டைல பார்த்தோன்னே அப்படியே அங்க இருந்து ஒரு ஸ்மெல் வரும் சார். சும்மா கம 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 கமான் கமான் அப்படின்னு கூப்பிடும் சார். இவ சொல்றதெல்லாம் பார்த்தா இப்பவே சாப்பிடணும்னு தோணுதே. சரிடா 2 போண்டா வச்சு நடுவுல ஒரு வடை வச்சு மேல சட்னி ஊத்தி வாழையிலே போட்டு எடுத்துட்டு வாடா போடா. சார் நானும் இதே மாதிரி தான் சார் சாப்பிடுறேன். என்னோட டேஸ்ட் சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார். இடிச்சுக்காம போ. இவன் பர்ஃபார்மன்ஸ பார்த்தா காண்டா மிருகமே காண்டாகும் அப்படி இருக்கும். 4 போண்டா இருக்கு. 2 போண்டா அவனுக்கு கொடுத்துட்டேன். செந்தில் காமெடி மாதிரி அதானே இதுன்னு சொல்லிடுவோம். நல்ல ஐட்டமா இருக்கே பண்ணுவோம். ஒரு ஜூஸ் குடிச்சா அருமையா இருக்கும். உடனே அதை பண்ணிடுவோம். சார் சார் குட் மார்னிங் சார். என்ன சார் ஒன்று சாப்பிட? சுகர் ஐஸ் தூக்கலா ஒரு லெமன் ஜூஸ். சார் நீங்க ஒருத்தர் தான் சார் நான் நினைச்சது சொல்லியிருக்கீங்க. நான் போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். கியூட் சார். அப்பா ஜூஸ் இவ்வளோ காலி ஆயிடுச்சே. தண்ணி ஊற்றி மேனேஜ் பண்ணுவோம். எவன் கேட்க போறான் நம்மள? எல்லாம் வந்துடுச்சு. முதல்ல நம்ம சாப்பிடுவோம், அப்புறம் அவனுக்கு கொடுக்கலாம். ஏய் என்னது இது? ஏதோ ஹோட்டல் கிச்சனுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி எல்லா ஃபுட்டும் கலந்த மாதிரி ஒரு வாசனை வருது. ஆமால எங்க இருந்து வருது? வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். காலைல அசைவோம், மதியம் சைவோம். இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம எப்படி அசைவோம்? சாப்பிடுவோம். ஆரம்பிக்கலாங்களா? எனக்கு மாப்ள ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு வேற ஃபர்ஸ்ட் நைட்டு. இன்னைக்குன்னு பார்த்து வேலை கொடுத்து லேட் ஆக்குறானே. இந்த வேலையை நான் எப்போ முடிக்கிறது, எப்போ வீட்டுக்கு போகிறது? ஹாய் செந்தில். என்ன கல்யாணம் முடிஞ்ச கையோட ஆபீஸ்க்கு வந்துட்ட போல? அப்போ மேரேஜ் முடிஞ்ச கையோட திருடவா போவாங்க? அது இல்லைங்க ஜி. இங்க பாரு, இந்த ஜீனு கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. செந்தில்னு கூப்பிடு, இல்லைன்னா வாடா போடான்னு கூப்பிடு. உனக்கு எனக்கு ஏஜ் டிஃபரெண்ட் ரொம்ப இருக்கு, புரியுதா? எனக்கு என்ன அவ்வளோ வயசு ஆகுது? 37 தான் ஆகுது. ஆமா, உன்னையால இந்த ஆபீஸ்ல எல்லாத்துக்கும் 7.5 தான். என்ன செந்தில் நீங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹனிமூன் போயிருப்பீங்கன்னு பார்த்தா இந்த கோகில மேல கோவப்படுறீங்க. இந்த குண்டு பூசணிக்கா வேற நேரம் விளையாடுறாளே. ஹாய் ஹரி டார்லிங். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். என்ன மேனேஜர் வர சொல்லி மெயில் பண்ணிருக்கான். வா செந்தில், ஒர்க்லாம் முடிஞ்சா? ஒர்க்கு முடிஞ்சிருச்சு சார். மெயில் அனுப்பிச்சிருக்கேன், செக் பண்ணிங்க சார். சார் ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு ஃபஸ்ட் நைட்டு, கொஞ்சம் சீக்கிரம் போகணும். பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சார். எத்தனை மணிக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு? நல்ல நேரம் பார்த்து அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ணிடுவாங்க சார். வாட் செந்தில்? ஷிட்,
இந்த ஆபீஸ்ல சீனியர் பர்சன் நீங்க. உங்களை நம்பி இந்த ப்ராஜெக்ட் ஒப்படைச்சிருக்கேன். எல்லாமே தப்பு இருக்கு. சார் கரெக்டாக தான் சார் பண்ணியிருக்கேன். அப்ப நான் போய் சொல்றேனா? வீட்டு நினைப்பாவே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல போய் இந்த வேலையை முடிச்சுவாங்க போங்க. இல்லை, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் இல்லை. என்னைய வட ஆவி வின்னு மிரட்டுனீங்க. அப்பாடா, வேலை முடிஞ்சு. என்ன மறுபடியும் கேபின் கூப்பிடுறான்? சார் எல்லாம் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் நைட் பார்ட்டியில் நீ என்னை மீறி நீ எப்படி போறேன்னு பார்க்குற. அப்புறம் என்ன நாள் சொன்னீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் சார். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? ஏன் சார், உங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? வாட்? இது ஃபால்ட்டு மறுபடியும் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். இவன் நம்மளை வீட்டுக்கு அனுப்ப மாட்டான் போல இருக்கே. எல்லாமே கரெக்டாக தான்டா இருக்கு. இன்னென்னடா கரெக்ஷனு? இந்த டைப்பில் பண்ணுவோம். இப்போ ஓகேவாயிடும். என்ன மறுபடியும் கூப்பிட்றான்? ஐயோ, இவட இந்த வரண்டா. சவா, ஃபர்ஸ்ட் நைட் இங்கேயே முடிஞ்சிடும் போல இருக்கே. என்னடா கம்ப்யூட்டர் ரெண்டா தெரியுது. இதனாவது ஓகே பண்றா டேய். கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ண கனவு வேஸ்ட் ஆகிடும் போல இருக்கே. 35 வருஷ கனவு ஃபர்ஸ்ட் நைட்டு இன்னையோட லாஸ்ட் நைட் ஆகிடும் போல இருக்கு. செந்தில், இந்த மேனேஜர்ட்ட நீ படுற கஷ்டத்தெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னாலே தாங்க முடியல. மேட்ரு என்னன்னு சொல்லு. அந்த மேனேஜரு உன்னை பழி வாங்குறான்னு நினைக்கிற மாப்ள. நீ ஆபீஸுக்கு தெரியாம ஏதாவது நம்பர் யூஸ் பண்றியா? இருக்கே. குடு குடு குடு. செகண்ட் சிம் குடு குடு. சூப்பர். சிக்கு 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 சா. ஹலோ ஹலோ, பொசசிவ் பொசப்புள்ளலா? நீங்க யார் பேசுறது? தண்ணியே இப்ப திறந்து விடுவீங்க. என்னது தண்ணி? காமெடிடா பூதேவி. ஹலோ, சிரிக்காத. யார் நீங்க? அப்புறம் நானா? கோச்சிக்காதீங்க, நான் சர்மி பேசுறேன். சர்மியா? யார் நீங்க? யாருன்னு தெரியலையே. என்ன தெரியலையா? பெங்களூர் பிரான்ச்ல என் மேல ஒரு கண்ணாவே இருப்பீங்களே, நான் தான் பேசுறேன். சர்மி. ஆமால, அப்ப நான் ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணிருந்தேன், அதனால ஒரு கண்ணாவே இருந்திருப்பேன். இப்பதான் 2 கண்ணு சரியாயிடுச்சே. நாவலா இருக்கு, பேர் தான் மறந்துட்டேன். பேர் என்ன சொன்ன? சர்மி. சர்மியா? அது என் பொண்டாட்டி பேராச்சே. என் பேர் சர்மிளா, நான் சுருக்கி சர்மின்னு சொல்லுவேன். அப்படியா? வெரி நைஸ். ஐயோ, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் சோஃபியா தானே? குரலை மாத்தி பேசுனா எனக்கு தெரியாது நினைக்கிறியா? யூ சோ ஸ்வீட். மாப்பிள்ள நான் ஊத்தடா. உம்மாலாம் குடுக்குறேன். நீ எங்க இருக்க? நானா செஞ்சு வரைக்கும் ஒரு வேலையா வந்து இப்போ சென்னை வந்திருக்கேன். இப்ப எங்க தங்கி இருக்க? ஈசிஆர்ல ரூம் போட்டிருக்கேன். ஓகே. ஈவினிங் 7 o'clock நான் கிளம்பிடுவேன். கிளம்பிடுங்க. வரீங்களா? கண்டிப்பா வரேன் சர்மி. 7 மணி தானே? உடனே வரேன். வாங்க வாங்க. எஸ் 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 மச்சி ஓகே ஆயிடுச்சு. மச்சி எப்படியா இருந்தாலும் சமாளிச்சிரு. அந்த ஆள் வந்துட போறான். ஓகேடா ஓகேடா. நான் கிளம்பட்டேன். ஓகே 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 ஓகே. ஐயோ, அப்பாடா, கும்பிடு தெய்வம்ல என்ன கைவிடல. செந்தில், நீங்க என்ன கிளம்பலையா? ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்புறேன் சார். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் சொன்னீங்கல்ல, நீங்க அதை பாருங்க, வேலையை அப்புறம் பார்ப்போம். சார் ஒர்க்கு தான் சார் ஃபர்ஸ்ட் நைட்ல நெக்ஸ்ட் ஒர்க்குக்காக என் உயிரே கொடுப்பேன் சார். அதை தான் சொல்றேன், போய் கொடுங்க போங்க.
போங்க செந்தில். சார் நான் முடிச்சிட்டே கிளம்புறேன் சார். நோ ஐயோ ப்ராப்ளம். செந்தில், நிலைமைய புரிஞ்சுக்கோங்க, கிளம்புங்க ஃபர்ஸ்ட். என்ன இன்னும் யோசனை? சார் இந்த லேப்டாப். ஐயோ அந்த கர்மந்தெல்லாம் இங்கே இருக்கட்டும், தயவு செய்து கிளம்புங்க. என்ன சார் ஆட்டோ ஒரு 500 ரூபாய் இருந்தா கொடுங்க சார். ஐயோ, இது வேறயா? எங்க வச்சேன்? அவசரத்துக்கு காசு இல்லையே. செந்தில், இது என்னோட கார்டு, சரியா? போற வழியில எது வேணா தேய்ச்சிட்டே போங்க. கார்டு பத்திரம். பின் நம்பர் சார். அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு, கேட்கவே மாட்டேன். போங்க. அப்புறம் எதுக்கு இருந்தா தானே கேட்பாங்க. அவசரம் புரியாம பின் நம்பர் ஏடிஎம். செக்யூரிட்டி, அந்த ஆபீஸை க்ளோஸ் பண்ணுங்க. ஹலோ. ஆமா செல்லகுட்டி, மாமா இன்னைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். ஆமாண்டா, நீ ஃபர்ஸ்ட் நைட்டு தான். ஆமாண்டா, ரெடியா? ஓகே. டேய் உனக்கு தான் கல்யாணம் ஆகி 10 நாள் ஆச்சுல, இன்னும் என்னடா ஃபர்ஸ்ட் நைட்டு? டேய், கல்யாணமாய் 10 வருஷம் ஆனாலும் ஒவ்வொரு நைட் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான்டா. போடா மாப்ள, அப்ப இவனுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல போல மாப்ள. ஹாய் ஷூ ஷூ. என்ன கரெக்டா சொல்றான்? முக்கியமான நேரத்துல வயிறு ஏதாவது ஒரு வேலை பண்ணுமே. டேய், என்னடா தாப்பல் போடாம என்னடா பண்ணிட்டு இருக்க? அண்ணே, கதவு அதுவே சாத்திக்காதா? அதுவா சாத்திக்குமா? டேய், நீ வேலைக்கு சேர்ந்து 4 வருஷம் ஆச்சேடா. 4 வருஷம் இப்படிதான் போய்கிட்டு இருக்கியா? இந்த ஆபீஸ்க்கு வந்த கொடுமை. என்னாச்சு? எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? ஒன்னும் ஆகலமா. நான் வரதுக்கு முன்னாடி நீங்க வந்திருந்தேன்னா ஒரு சம்பவமே நடந்திருக்கும். சம்பவமா? ஓபன் பண்ணிராத. ஓபன் பண்ணி உள்ள போய் நீ பார்த்தனா அதோட உன் வாழ்க்கை க்ளோஸ் ஆயிடும். இல்ல, நான் பாப்பேன். உள்ள என்ன இருக்கு? இந்த பொம்பளை பிள்ளைங்க எதை பார்க்க வேணாம்னு சொல்றமோ அதை தான் பாப்பேன்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ எங்க போறதுக்காக வந்த? மேனேஜர் ரூமுக்கு. மேனேஜர் ரூமுக்கா? நீ அவனை பாக்குறதுக்கு இவனையே பார்க்கலாம் போ.